அன்போடு அழைத்த அருமையான சகோதரனுக்கும் மிகவும் பாசத்தோடு ஏற்றுக்கொண்ட அருமையான போதகரை அவர்களுக்கும் இந்த ஊழியத்தில் இணைந்து நிற்கிற எல்லா சகோதரர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக, கனப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உயர்த்தி வெற்றி சிறக்க பண்ணுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாள் மாலை பொழுதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை போல் ஒரு மாலை பொழுதுல ஆண்டவரே எம்மாவூர் சீஷர்களோடு நீர் பேசிக்கொண்டே போனீரே. அவருடைய துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றினீரே. அவருடைய இருதயங்களெல்லாம் வசனத்தை தியானிக்கும் பொழுது கொழுந்து விட்டு எரிந்தது. அதுபோல் இந்த அருமையான வேளையில் கர்த்தர் எங்களோடும் என்னோடும் பேசும்படி கெஞ்சி நிற்கிறோம். ஒரு மனிதனுடைய வார்த்தையெல்லாம் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கூடுகைக்கு நான் என்ன வார்த்தை பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் பல நாளாக ஜெபித்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அதை நாம் தியானித்து அதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் 26ஆம் 27ஆம் வசனங்கள் நானே சுருக்கமாக வாசித்துறேன். மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. இந்த மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தையும் பொதுவாக கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. அல்லாவிட்டான்னா கிறிஸ்தவத்தின் உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி வேதத்தை படித்தவர். அவர் இந்த வசனத்தை வைத்துதான் அகிம்சை என்ற கோட்பாடை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். சண்டையே போடாம, யுத்தமே பண்ணாம, ஆயுதங்களையே உபயோகிக்காம இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்குவேன் என்று சொல்லி இந்த போதனைகளை வைத்துதான் அகிம்சையை கொண்டு வந்து இந்தியாவுக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்தார். இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுக்கு மன சோர்வு வரும்போதெல்லாம் தனிமையில் உட்கார்ந்திருந்து இந்த 3 அதிகாரத்தையும் மிகவும் விரும்பி விரும்பி வாசிப்பார்களாம். எனக்கு தெரியும் ஒரு நாத்திகர் இருந்தார். அவர் ஒரு மருத்துவர். அவர் பெயர் அழகுவேல். நீ பெயர் பார்த்துடுங்க. அந்த டாக்டர் என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார். ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன் நல்லா தெரியும். அவர் நாத்திகர்.
என்கிட்ட அடிக்கடி பேசுவார், நிறைய காரியங்களை பேசுவார். அப்போ சொல்லுவார், இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துக்குள்ள அதை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டாகுது அப்படி சொல்வார். அப்படி என்றால் இந்த வார்த்தைகள் மிகவும் ஜீவன் உள்ளது, மிகவும் பலன் உள்ளது. அதனால தான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யாக்கோபு 1:22-23-24 சொல்லுது போல, நாம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சில வேளை திருவசனத்தை நீ கேட்டு செல்வா என்றால் கண்ணாடியில உன் முகத்தை பார்த்து சற்று நேரம் கழித்து பார்த்தா உன்னுடைய முகத்தின் சுபாவமே உனக்கு தெரியாமலே போவது போல, நீ எவ்வளவுதான் கேட்டா கூட அது பலன் தர போறதில்லை, உன் வாழ்க்கையில அனுகூலப்பட போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ள நான் வந்த உடனே, இதுவரைக்கும் ஒரு நாளும் இந்த ஆலயத்துக்குள்ள நான் வந்த உடனே இந்த வார்த்தையை நான் பார்க்கல. உள்ள என்டர் ஆன உடனே லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை அழகா எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அப்போ நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லுகிறத நம்ம கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்ய அவர் பிரியப்படுகிறார். நான் நிறைய உதாரணங்களாக வேதத்திலேருந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். கடைசியில் ஒரு 10 நிமிஷம் தான் செய்தி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பாருங்கள், கானாவு ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு போனார். அங்கே திராட்சரசம் என்ன ஆகி போச்சு? குறைவு போட்டு போச்சு. எல்லாரும் மாதா அம்மாட்ட போய், மாதா அம்மாவே மேரி அம்மாவே என்ன ஆகி போச்சு? ரசம் இல்லாமல் போச்சு, எல்லாருக்கும் இன்னும் பந்திக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்களே அப்படின்னு உடனே இந்த அம்மா யார்கிட்ட போகிறாங்க? இயேசுநாதர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ரசம் இல்லையே அப்படின்னு சொல்லி. இயேசுநாதர் என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரல, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கப்சி பண்ணி வாயை மூடிட்டு பேசாம உட்காந்துட்டாங்க. இவன் பந்தி விசாரிப்புக்காரங்கெல்லாம் போய் கேட்குறாங்க, என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்ப இயேசு என்ன சொன்னார்? அல்ல சாடிகள் இருந்தது, கற்சாடிகள் இருந்தது. ரொம்ப சிம்பிளா சொன்னார், தண்ணீரை நிரப்புங்கன்னாரு. அவங்க எல்லாம் தண்ணியை நிரப்புனாங்க. மீண்டும் சொல்லுகிறார், மொண்டு பந்தி விசாரிப்புக்கு என்ன செய்யுங்க. போன உடனே அது எப்படி இருந்துச்சு? ருசி உள்ள திராட்சரசமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவர் என்னிடம் என்ன பேசுகிறாரோ, அது பெரிதானாலும் சரி சிறிதானாலும் சரி, அந்த சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய மகிமையை நீர் காண முடியும். பேதுரு எடுத்து பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்யறார்? ராமுழுவதும் பிரயாசப்படுறாராம். ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கூட என்ன செய்யல, அகப்படவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? ஆழத்தில் போய் என்ன செய்யுங்க, வலையை போடுங்க. அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் சொல்ற, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலை என்ன செய்கிறேன், போடுகிறேன் என்று சொல்லி இந்த பகற்காலத்தில் அந்த கலிலேய கடல்ல வலை விரித்த உடனே எங்க இருந்துதான் மீன் வந்ததோ தெரியவில்லை, திரளான மீனை பிடிச்சாங்களாம். 2 படகு நிரம்பிட்டான். அப்பந்தான் அவன் ஆண்டவர் பாதத்தில் வந்து விழுந்தான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதன்படி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நீங்க பாப்பீங்கன்னா, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. இது எல்லாம் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, ஒரு ராஜாவின் மனுஷன்
தன்னுடைய மகன் மரண அவஸ்தைப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே, என் பிள்ளை மரிப்பதற்கு முன்னால நீர் வரணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிறான். ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் தான் வீட்டுக்கு திரும்பி போகிறான். போகிற வழியில தூரத்துல அவன் வீட்டில இருந்து செய்தி வருகிறது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. எப்போ ஜீவன் வந்தது? நேற்று 7ஆம் மணி நேரத்துல. அப்ப அந்த 7ஆம் மணி நேரத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட அந்த நிமிஷத்துல அங்க அற்புதம் நடந்தது. அவன் கீழ்ப்படிந்து போனதுனால தன் மகனை சுகத்தோடு பெற்றுக்கொண்டான். இன்னும் பார்க்கணுமா? லூக்கா 17ஆம் அதிகாரத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா 10 குஷ்டரோகிகள் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் குஷ்டரோகிகள், ஊரை விட்டு உலகத்தை விட்டு ஒதுக்கப்பட்டவங்க. கை விரல் இல்லை, முகத்துல புண்களா இருக்கு, மூக்கு சரியில்லை, காது இல்லை, உதடு எல்லாம் சீரழிந்து போயிருக்கிறது, உடம்பெல்லாம் நாறி போயிருக்கிறது. உற்றார் கிடையாது, பெற்றோர் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, ஒரு அநாத போல காட்டுக்குள்ள கிடக்குறாங்க. ஒரு செய்தி வருது, இயேசு வருகிறார்னு உடனே அவங்க தூரத்துல வந்து நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், நீங்க எங்க போய் ஆலயத்துல போய் உங்களை ஆசாரியர்கிட்ட காண்பீங்கிறாங்க. அவங்க போகும்போதே சுகமானாங்களாம். சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். பார்த்துக்கிடுங்க, அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு மறு சொல்லாம, அந்த வார்த்தை குறித்து சற்று கூட யோசிக்காம ஜம்ப் என்ற போது ஜம்ப், அவ்வளவுதான். கீழ்ப்படிந்த அற்புதங்களை பார்க்க முடியும், அதிசயங்களை பார்க்க முடியும். நம்முடைய சொந்த ஞானத்தை அல்லாவிட்டால் நம்முடைய அறிவை அல்லாவிட்டால் நம்முடைய முன்னால் உள்ள அனுபவத்தெல்லாம் நீங்கள் வைத்து ஒரு காரியத்தை செய்வீர்கள் என்றால், இந்த வேதத்தை படித்து நீங்கள் செய்வீர்கள் என்றால் அந்த காரியம் சரிப்பட்டு வராது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படியே செய்யணும். இன்னும் பார்க்கணுமா? வேதத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். குருடன் தான் பார்த்துக்கிடுங்க, பிறவி குருடன். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. எல்லாரும் இவன் செய்த பாவமா, இவன் அப்பா அம்மா செய்த பாவமான்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இவன் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ சீலோவாம் குளத்தில் போய் கழுவு. சீலோவாம் குளம் பள்ளத்தில் ஓடக்கூடிய ஒரு குளம். இவனோ கண்ணில்லாத ஒரு கபோதி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் கழுவு. அவன் உடனே என்ன செய்கிறான்? அவன் நிறைய அந்த குளத்துக்குள்ள போய் அங்க உள்ள தண்ணி எடுத்து கழுவுன உடனே பார்வையடைந்தான். அதான் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ, அவன் சிறியவனோ பெரியவனோ, படித்தவனோ படியாதவனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, யாரா இருந்தாலும் சரி, அப்படியே அவன் கீழ்ப்படியும் பொழுது அவன்தான் புத்தியுள்ள மனுஷன். நோவாவை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஆதியாகமம் 6:14 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன கட்டு? பேழைய கட்டு. எங்க? கடல்லையா கட்ட சொன்னாரு? அதுவா அந்த வனாந்தரத்துல. இந்த இடத்துல நீ பேழைய கட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னால மழை அவன் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னால மழை பெய்துச்சுன்னு அந்த சரித்திரமே கிடையாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், எத்தனை அடுக்கு எல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவன் கீழ்ப்படிந்து கட்டினபடினால ஒரு நேரம் வந்தது, மழை பொழிந்தது, பிரவாகித்து ஓடியது. அந்த பேழைக்குள்ள பிரவேசித்திருந்த அத்தனை பேர் உயிரோடு காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கூட பேரிடர்னா நமக்கு என்ன தெரியும்? சுனாமி எப்படி வரும்? செல்போனை நோண்டி பார்த்தா தெரிஞ்சு போவோம், அப்படித்தானா? இல்லை எரிமலை எப்படி வெடிக்கும், அதெல்லாம் தெரியும், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்றுமே அறியாத காலத்தில் கூட அவன் இந்த நோவா ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சபடினால தான் அவனை புத்தியுள்ள ஒரு மனுஷனா வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையை நம்ம எங்கே கட்டுகிறோம்?
எதுல கெட்டுகிறோம்? எதற்காக கேட்டுகிறோம்? கடவுள் ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை எதற்கு தந்தார்? எனக்கு இத்தனை ஆயுசு காலங்களை எதற்கு நீட்டி தந்தார்? ஒரு அருமையான கிறிஸ்தவ பிள்ளைங்கிற ஒரு நெற்றியில ஒரு நாமத்தை எதற்கு போட்டார்? ஒரு அருமையான சபையை எதற்கு தந்தார்? ஒரு போதகரை எனக்கு எதற்கு தந்தார்? இந்த வேதாகமத்தை அவர் எதற்கு தந்தார்? எனக்கு ஒரு அபிஷேகத்தை எதற்கு தந்தார்? நான் கேட்கும் போதெல்லாம் என் ஜெபத்தை கேட்டு கேட்டு பதில் எதற்கு தந்தார் என்றால், ஆண்டவருக்கு மேல ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது. உன்னை ஒரு புத்தி உள்ள மனுஷனா நிறுத்தணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம். சங்கீதக்காரன் சொல்லுவார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையிலே நிறுத்தி என் அடிகளை எல்லாம் உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை கொடுத்தார். அப்போ சங்கீதக்காரனை அவன் நோக்கத்தை சொல்ற, நான் உலையில தான் கிடந்தேன், குழியில தான் நான் கிடந்தேன், ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து எதில் கொண்டு நிறுத்தினார்? கண்மலையில நிறுத்தி என்னுடைய பாதங்களை ஸ்டெடி பண்ணி என் வாயில ஒரு புது பாட்டை கொடுத்து பாடி துதிக்க வைத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, பெரிய நோக்கம் இருக்கிறது, பெரிய நோக்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரெண்டு காரியம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் கற்பாறையில் வீட்டை கட்டினானா, இன்னொரு மனுஷன் மணல்ல வீட்டை கட்டினானா. இந்த சம்பவத்தை லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 46, 47, 48 அப்படி கொஞ்சம் நெருக்கி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. ஏன்னா மத்தேயு சுவிசேஷகன் யூதர்களுக்காக ஒரு யூதனை பற்றி எழுதினது தான் என்ன சுவிசேஷம்? மத்தேயு சுவிசேஷம். இயேசு என்ற யூதனை குறித்து அவன் வாழுகிற யூத மக்களுக்காக இவன் ஒரு யூதன் எழுதின புஸ்தகம் தான் என்ன புஸ்தகம்? மத்தேயு சுவிசேஷம். ஆனால் லூக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகாரம், ஒரு விளக்கம் இருக்கும். மார்க்கு சுவிசேஷம் எதற்கு? அது மார்க்கு பேதுருகிட்ட கேட்டு கேட்டு எழுதினாரு ரோமர்களுக்கு, புரிஞ்சுக்கிடுங்க. லூக்கா அவர் கேட்டு கேட்டு எழுதினாரு, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து தொகுத்து தெயோப்பிலியு என்ற ஒரு கனம் பெற்ற ஒரு மனுஷனுக்காக தொகுத்து எழுதினது தான் லூக்கா சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம் அது கிரேக்கர்களுக்காக, ஏன்னா அவங்க ரொம்ப இன்டலெக்சுவல், ரொம்ப புத்திசாலிகள், அவர்களுக்காக எழுதப்பட்டது தான் என்னது? யோவான் சுவிசேஷம். இப்போ இந்த மத்தேயும் லூக்காவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஏன்னா கற்பாறையில் ஒருத்தன் வீடை கட்டுறவன் ஆழமாய் தோண்டினானா, அதுக்கு பின்புதான் என்ன வந்துச்சான்? கற்பாறை வந்துச்சான். கற்பாறையை தோண்டி அது மேல ஒரு அஸ்திபாரத்தை போட்டு அவன் ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டினானா. பெருமழை பொழிந்தது, பெரிய காற்று வீசியது, பெருவெள்ளம் மோதியது. இந்த 3 மோதினா கூட அந்த வீடு விழவில்லை. ஏன்னா கற்பாறையின் மேல என்ன போட்டிருந்து? அஸ்திபாரம். அந்த கற்பாறை யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 14 படிக்கும் பொழுது அந்த கன்மலை இயேசு கிறிஸ்துவே. அவர் நமக்கு எப்படிப்பட்ட கன்மலை? இதில் படிக்கிறோம் 32ஆம் அதிகாரம் ஏசாயாவில், பெரிய கன்மலை, காற்றுக்கு ஒதுக்கு, வெயிலுக்கு புகலிடம். அவர் இப்படி கன்மலை. உபாகமத்தில் படிக்கும்போது அவர் நம்மை ரட்சிப்பின் கன்மலை, ஜனிப்பித்த கண்மலை. எசாயா எழுதுவார் நித்திய கண்மலை, அப்படிலாம் எழுதுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த கற்பாறை. நம்முடைய சொந்த வாழ்க்கையில நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்கணும்? கண்மலையாய கிறிஸ்துவில அஸ்திபாரம் போடணும். 2வது வசனத்தை வைத்து உன் வாழ்க்கையை கட்டணும். 3வது விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில எந்த போராட்டம், எந்த சோதனை, எந்த எதிர்ப்பு, எந்த கஷ்டங்கள் வந்தா கூட நீ அசையவே மாட்டாய். உன்னை வீழ்த்தவே முடியாது, உன்னை வீழ்த்தவே முடியாது. நீ உறுதியா இருப்பாய், உறுதியா இருப்பாய்.
இப்போ போன வருஷம் வயநாடுன்னு ஒரு இடம் இருக்குது கேரளாவில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி மழை காலத்தில் என்ன வந்துச்சு, மழை வந்துச்சு. முந்தின நாள் சாயங்காலம் விளையாடிட்டு இருந்த பிள்ளைகள் அடுத்த நாள் ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. காரணம் என்ன, அந்த மலையில் மண்ணில் போய் அஸ்திவாரம் இல்லாமல் வீடை போட்டாங்க. ஸோ மழை பொழிந்த உடனே நீர் ததும்ப அந்த நீரோட்டம் எழும்பும்போது தண்ணியை மோதும்போது அவங்க எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. போன வருஷம் நடந்த ஒரு சம்பவம். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, நாம் எவ்வளவுதான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்து, நான் நிற்கிறது கிறிஸ்துவின் மேலே, என் குடும்பம் கிறிஸ்துவில் சொல்லணும், வாய்திறந்து அறிக்கையிடணும். அப்போ காற்று வீசினாலும் நீ விழ மாட்டாய். காற்று என்பது எப்பவும் வீசக்கூடியது, புரிஞ்சுக்கிட்டோம். எப்பவும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். தினந்தோறும் பிரச்சனை வர்றது தான் காற்று. நீ அந்த காற்று ஒன்றும் மேற்கொள்ளாது. சில வேளை மழை என்று சொல்லும்போது அது சீசனில் வரும், அப்படித்தானே? பொதுவாக சீசன் நேரத்தில் வரும். இந்த சீசன் சில நேரங்களில் சில கொள்ளை நோய்கள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். சிலவங்க எனக்கு குறிப்பிட்ட நாளில் எனக்கு இந்த இழுப்பு வியாதி வந்துடுது ஐயா அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இந்த குறிப்பிட்ட நாளில் எனக்கு இந்த கஷ்டங்கள் வருது ஐயா. என்கிட்ட ஒரு ஆள் இருப்பார், எனக்கு ஜனவரி மாதம் வந்தாலே பயமாக இருக்கும் பாரு. ஏன்னு கேட்டேன், அந்த ஜனவரி மாதத்தில் எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் மரிச்சு போனாங்க, அதனால எனக்கு ஜனவரி மாதத்தை கண்டா எப்படி இருக்குதான் பயமா இருக்கும் பாரு. அப்போ நான் சொன்னேன், உங்க அஸ்திவாரத்தை எங்க போடலை, நீங்க கிறிஸ்துவில் போட்டீங்கன்னா நீங்க தள்ளாட மாட்டீர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதுக்கு பிறகு அந்த கட்டங்களெல்லாம் அந்த கட்டுகளெல்லாம் உடைக்கப்பட்டு இன்றைக்கி நல்லா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த வேளையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவில் அஸ்திவாரப்படணும். நீங்கள் வசனத்தை கொண்டு கட்டணும், வசனத்தை வைத்து 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 உங்கள் வாழ்க்கையை கட்டணும். வசனத்தை சொல்லி 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 நீங்க உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டு கொண்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு தக்க உங்க மாளிகை பெரிய மாளிகை கட்டப்படும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும். நீ விசுவாசத்துல ஸ்டாண்ட் பண்ணும்போது உன்னை விட்டு அவன் ஓடியே போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவரை பற்றி நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு எஜமான் வெளி தேசத்தில் இருந்தார், எப்பமாவது வருவார். இந்த தேசத்தில் அவருக்கு, இந்த தேசம்னு வச்சுக்குவோம், இந்த தேசத்தில் அவருக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீட்டில் பலர் பணி புரிவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் ரொம்ப உண்மையாக இருந்ததுனால அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால அந்த மனுஷனுக்கு வயசு 60 வயசு ஆகுது, அவன் ரிட்டையர்டு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ வெளிநாட்டு எஜமான் சொல்கிறாரு, அந்த வேலைக்காரனை ஃபோனில் அழைத்து, எனக்கு ஒரு வீடு கட்டு, அழகாக கட்டு, நேர்த்தியாக கட்டு, நல்லா கட்டு, உனக்கு எத்தனை கோடி ரூபா வேணுமோ அத்தனை கோடி ரூபாய் நான் உனக்கு என்ன செய்யிட்டு இருக்கிறேன், அனுப்பிக்கிட்டே இருப்பேன். நான் பிரதிஷ்டை நாளில் தான் வருவேன் பார்த்துக்க, அது வரைக்கும் இந்த வீட்டை நீ அழகாக கட்டு, நேர்த்தியாக கட்டுன்னு சொல்லி அவர் கோடிக்கணக்காக பணத்தை அனுப்பினாராம். இவன் என்ன நினைச்சான், எஜமானுக்கு என்ன தெரிய போகுது, போலி சிமெண்ட்டை கொண்டு வந்தான், மட்டரக செங்கல் எடுத்துக்கிட்டான். அது மாத்திரமல்ல, கம்பிகளெல்லாம் 2ஆம் குவாலிட்டி 3ஆம் குவாலிட்டி கம்பிகள் எடுத்துக்கிட்டான். அவருக்கு தான் ஒன்றும் தெரியாத அப்படின்னு நினைச்சு அந்த வீடு பெரிய வீடு தான், அழகா பெயிண்ட் அடிச்சிருக்கிறான், எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டடம் முழுசும் என்ன கட்டடம், அது போலியான ஒரு கட்டடம், மோசமான ஒரு கட்டடம். இப்போ எஜமான் வர்றாரு. எஜமான் அங்கேருந்து வந்து பிரதிஷ்டை நாளை குறிச்சிருக்கிறாரு. பெரிய விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ பிரதிஷ்டை விழாலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நேரத்தில் அவர் என்ன செய்தாராம், அந்த அருமையான வேலைக்காரனை அழைச்சி அந்த வீட்டு சாவியை கொடுத்து, மகனே, அருமையானவனே, இந்த வீடு உனக்காக தான் நான் கட்டினேன், இந்த வீட்டில் தான் நீ குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்தாரு. சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா?
அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ இந்த வீட்டு எப்போ கூரை இடிஞ்சு விடுமோ தெரியலையே, எப்போ அஸ்திபாரம் ஒழுங்கா நான் போடலையே, எப்போ மழை வந்து சரிச்சு போடுமா தெரியலன்னு சொல்லி தினமும் செத்து தான் பிழைச்சானா. இது போலதான் பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஆத்துமாவை கட்டும்படி தினந்தோறும் கிருபைகளை தருகிறார். அல்லேலூயா. தினந்தோறும் அவருடைய இரக்கத்தை தருகிறார். தினந்தோறும் நம்ம ஜெபத்துக்கு ஒரு பதிலை தந்து தினந்தோறும் இந்த உலகத்துல நீ ஒரு அருமையான கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட ஒரு புத்தியுள்ள மனுஷனா இருக்கணும்னு சொல்லி தினந்தோறும் நீ கேட்கறதெல்லாம் உன்னதத்திலிருந்து உனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். நீ பலனா இருக்கணும்னு சொல்லி உனக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா உன் சொந்த ஜீவியத்தை, உன்னுடைய சொந்த ஆத்மாவை நீ எப்படி கட்டுகிறாய்? இதுதான் இன்றைக்கு செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணல்ல நீ கட்டுனானா, விசுவாசம் இல்லாம, தெய்வீக சுபாவம் இல்லாம, தேவ ஆலய ஆராதனை இல்லாம, ஆவிக்குரிய கிருபைகள் ஒன்றுமே இல்லாம, ஏதோ பெயரளவில் நீனும் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுகிறேன் என்று சொல்லி கட்டுவா என்றால், ஒரு காற்று வரும், ஒரு மழை வரும், ஒரு பெருவெள்ளம் வரும்போது உன்னால் நிலைச்சு நிற்கவே முடியாது. எனவே தான் அருமையான பிள்ளையே, இந்த நாளில் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து உன் ஆத்துமாவை, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை, உன் குடும்பத்தை கட்டுவாய் என்றால் உன்னுடைய வீடு கர்த்தருக்கு முன்னால் நிலைத்திருக்கும். இந்த பூமியிலும் சந்ததியா நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா நான் சொல்றேன், நீங்க ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்கள் தான். ரொம்ப வசனத்தை எடுத்த நேரம் ஆயிரும். ஆபிரகாமும் லோத்தும் யாரு தான்? சகோதரர்கள் தான். இப்ப பாருங்க, ஆபிரகாம் கானான்ல போய் அவன் கூடாரத்தை போட்டுட்டான். லோத்து யோசிச்சு பாருங்க, எங்க போய் கூடாரம் போட்டான்? சோதோமுக்கு நேரம் அவன் கூடாரம் போட்டான். ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வந்துச்சு, லோத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் மனைவியை கூட கேரார் ராஜா தூக்கிட்டு போயிட்டான். ஆனா அவனால அவன் மனைவி சாரால என்ன செய்ய முடியல, தொட முடியல. ஆண்டவர் சொன்னா தொட்டா செத்தான். ஏன்னா ஆபிரகாம் கர்த்தர் மேலதான் விசுவாசத்தை வைத்து கட்டிக்கிட்டே இருந்தான். அவன் பிள்ளைய மோரியா மலையில கொண்டு என்ன செய், பலியிடுன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எவ்வளவு கஷ்டமான கேள்வி. ஆனாலும் அவன் என்ன செய்யறான், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவன் கொண்டு போறான். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தார். என் பிள்ளை எவ்வளவா என்ன நம்பி இருக்குன்னு சொல்லி முட்புதரில் சிக்கப்பட்ட ஒரு ஆட்டை காமித்தார். அல்லேலூயா. அப்படிதானா? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பார்த்துடுங்க சொல்லி. ஏன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 படிக்கும் பொழுது, ஏனெனில் ஆபிரகாம் என்ன செய்தானா, தேவன் தாமே கட்டுகிற, அருமையான வசனம் படிங்க பார்க்கலாம். 10. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவனுடைய ஆத்துமா, அவனுடைய சிந்த, அவனுடைய எதிர்காலம் எல்லாம் எங்க இருக்கு? ஒரு பரமதேசம் இருக்கிறது. அந்த பரமதேசத்துல என் தேவன் எனக்கு ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்தையே கட்டி வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தான். அவன் தான் புத்தி உள்ளவன். ஆனா லோத்த பாருங்க, எங்க போனா அவனுக்கு வரிசையா சோதனை வந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அவன் சிறை பிடிக்கப்பட்டு போனான். 5 ராஜாக்கள் வந்து அவன் குடும்பத்தெல்லாம் நினைச்சிட்டு போயிட்டாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் அங்கே சிறை இருப்பில் கிடந்து அலரும் போது ஆபிரகாம் வந்து மீட்டு விட்டார் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் படித்தா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நீங்கள் பார்க்கீங்களா, இந்த லோத்து மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா போனா, அஸ்திபாரம் சரியில்லை. அது மாத்திரமா, அவனுக்கு இருந்த 2 பெண் பிள்ளைகளும் தவற நடந்ததுனால இந்த உலகத்தில் மோவாப் சந்ததி, அம்மோனியர் சந்ததின்னு சொல்லி ஒரு துர்சந்ததி உலகத்தில் உண்டாயிடுச்சு. லோத்து மணல்ல வீட்டை கட்டு ஒன்றுமில்லாமல் போனான். ஆபிரகாம் கிறிஸ்துவில் கட்டினான், விசுவாசத்தில் எழுப்பினான்.
அவன் வீடு நிலைச்சிருந்துச்சு. இன்னும் நிறைய சொல்லலாம் பார்த்துடுங்க, நிறைய சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது பார்த்துடுங்க. நீங்கள் பார்ப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி முடிச்சிடுறேன். தாவீதும் சவுலும் யார் தான்? ராஜாக்கள். ரெண்டு பேரும் ராஜாக்கள் தான். சவுலையும் தேவன் தான் தெரிந்து கொண்டார், தாவீதையும் தேவன் தான் தெரிந்து கொண்டார். ரெண்டு குடும்பத்துக்கும் மேன்மை ஒன்றும் கிடையாது. ஒன்று ஆடு மேய்க்கிற குடும்பம், அடுத்தது கழுதை மேய்க்கிற குடும்பம். ரெண்டு குடும்பத்திலையும் ஒரு மேன்மை கிடையாது. சரி, இப்பேற்பட்ட இந்த குடும்பத்திலிருந்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தா கூட இந்த தாவீது அவன் வாழ்க்கை இருதயம் முழுவதும் எங்க தான் இருந்தது? எதற்கு எடுத்தாலும் தேவனை தேடினான். போகலாம் ஆண்டவரே, இருக்கலாம் ஆண்டவரே, எனக்கு என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி அவன் இருதயம் முழுவதும் தேவனையே நோக்கி இருந்தது. அவன் கற்பாறையில தன்னுடைய வாழ்க்கையை கட்டினான். ஆனா அதே நேரத்தில் சவுல் என்ன செய்தான்? கொள்ளை மேலே பறந்தான். அந்த உலகத்தில் அவனுக்கு ஒருக்கா கொள்ளை கிடைக்கும் 15 அதிகாரத்தில். அந்த கொள்ளை, ஆடு மாடு எல்லாம் கொள்ளை மேலே பறந்தானா. உலகம் உலகம் உலகம். அது மாத்திரமில்லை, அவனை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்பட்டிருக்கோம், தனக்கு நீ ஒரு ஜெயஸ்தம்பம் தாட்டினானா. தனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்தூபிய, ஒரு பெரிய நினைவு கல்லெல்லாம் உண்டு பண்ணி வச்சானா தனக்கு, மண்ணில், இதே மண்ணில். ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீது எங்கே இருக்கிறான்? மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கற்பாறையில் கட்டுறான், இவன் மணலில் கட்டுறான். என்ன நடந்துச்சு? அது மாத்திரமில்லை, இவன் கடையில் எதை எடுத்துட்டான்? ஈட்டி வேற எடுத்துட்டான். அந்த ஈட்டியை மாண்டு போனான்னு பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ராஜாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது சுருக்கமாக நான் சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுகளில் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லும்போது, அல்லது தலைவன் என்று சொல்லும்போது, ஒன்று சகையு, இன்னொன்று நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வாலிபன் வருவான். பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு வாலிபண்ணி போட்டிருக்கோம், தலைவண்ணி போட்டிருக்கோம், அடுத்தாற்போல் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவண்ணி போட்டிருக்கோம். அவனும் வந்தான். அதே நேரத்தில் சகையு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயக்காரன் தான், குள்ளன் தான், குறை உள்ளவன் தான், குற்றம் உள்ளவன் தான், தவறானவன் தான். அவனும் ஆண்டவரை தேடி வந்தான் பார்த்துடுங்க. ஆனா இந்த சகையு அது ஆண்டவர் பக்கத்தில் போனதுல இருந்து அவன் தன்னை சுத்திகரித்து, ஆண்டவரே நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தாண்டா நாளத்தினியா கொடுத்துட்றேன், ஆண்டவரே என் ஆஸ்தியெல்லாம் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கிட்டி நெருங்கி வந்ததுனால ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இனி எந்த மல்லை மோதனா கூட இந்த வீடு என்ன செய்யாது, விழாது. அது மாத்திரம் சொல்லார், இவன் யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொல்லி கனப்படுத்தினார். அதே நேரத்தில் அந்த ஐஸ்வர்யவான நீங்கள் படித்தா நல்லா இருக்கும். 18-18 இருக்கும். லூக்கா 3 சுவிசேஷம் சொல்லுவாங்க. மத்தேயுல, மார்க்கில், லூக்காவில் இருக்கும். லூக்கா 18-18 படிக்கும்போது அவன் வருவான் பார்த்துடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்பார். அவன் சொல்லுவான், நான் எனக்கு களவு செய்யலை, கொள்ளடிக்கலை, விபச்சாரம் பண்ணலை, ஒன்றும் செய்யலை, நான் சின்ன வயது முதல் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், ஆண்டவரே இன்னும் ஏன்ட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை அவன் மேன்மைப்படுத்தும்படியும் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு சரித்திரர் கொடுத்துட்டு பின்னால் என்ன பின்பற்றினார். அவன் என்ன செய்தானா? இந்த ஐஸ்வர்யம் உள்ளவனான். அப்படின்னால துக்கத்தோடு திரும்பி போனான். இந்த சகையு கற்பாறையில் ஆகிய கிறிஸ்துவில் கட்டினான். இந்த ஐஸ்வர்யவான் மணலில் கட்டி ஒன்றுமில்லாமல் போயிட்டான். இதெல்லாம் நமக்கு போதனையாகத்தான் இது எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி தான் இந்த வேதவசனம் இதில் எழுதப்பட்டிருக்கு. அருமையான தேவ பிள்ளையே, நீ எதில் கட்டி கொண்டு இருக்கிறாய்? இப்பொழுது ஆவிக்குரிய ஒரு குடும்பத்தை உங்க முன்னால் நான் காமிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரை படிக்கும்போது அனனியா சபீரா ஒரு குடும்பம், அப்படிதானா? அவங்க நல்லவங்க தான், குறைஞ்சவங்க கிடையாது. ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம், ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைச்ச குடும்பம் தான். ஆனா அவங்க சொத்தெல்லாம் வித்தாங்க. அதுல என்ன செய்தாங்க? ஒரு பங்கை வாங்கிட்டாங்க. அது மணல் மேல கட்டப்பட்ட வாழ்க்கைக்கு சமம். நீ தான் அர்ப்பணிச்சிட்டிய, பிரதிஷ்டை பண்ணிட்டிய, நீ முன்னோக்கி போறேன்னு சொன்ன பிறகு முன்னோக்கி தான் போகணுமே ஒழிய பக்க வழியை பார்க்க கூடாது. அவன் பக்க வழியை பார்த்தான். என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும், அப்படிதானா? 5ஆம் அதிகாரத்தை படித்தா தெரியும்ல என்ன ஆகி போச்சு. பேதுருக்கிட்ட ஏமாத்தினோடனே பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அவன் பொத்துனி விழுந்து செத்தான். அவன் மனைவியும் கூட ஒன்று இணைந்ததுன்னா, இவ்வளவுக்கா விட்டீர்கள்? ஆமா, உன் புருஷனை அடக்கம் பண்ணவங்க நான் வாராங்க போட்டு போயிடுச்சு. மணல் மேல் கட்டினவங்க.
ஆனால் அதே நேரத்தில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா படிச்சிருப்பீங்க, வேதத்தில் இருக்கு இல்லையா? ஆக்கில்லா, அதை எடுத்து அவங்களுக்கு நேரம் ஆயிரும். ஆனால் லேசாக நான் டச் பண்ணிட்டு மட்டும் போயிடுறேன், பார்த்துட்டுங்க. அதுக்கு பிறகு தான் வார்த்தைக்குள்ளே வர்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் பாருங்கள், அப்போஸ்தலர் 18:6 இருக்குது அந்த குடும்பத்தை பற்றி. எங்கே பார்த்தாலும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு இணைஞ்சு நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் அந்த இணைந்த வாழ்வு இருக்குதா? கணவனும் மனைவியும் இணைந்த வாழ்வு வச்சுருக்கீங்களா? ஒருமித்த வாழ்க்கை வச்சுருக்கீங்களா? கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்களா? உண்மையாகவே உங்களுடைய குடும்ப உறவு இணைந்து இருக்கிறதா? பாருங்க. அடுத்தாற் போல இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை கொஞ்சம் எடுத்து பாருங்க. பவுலோடு அவங்க இணைந்து நின்றாங்க, இசைந்து நின்றாங்க. பவுலுக்காக தான் உயிரை கொடுப்பதற்கு கூட அவங்க உயிரை துச்சமாக நினைத்தவங்க பவுலோடு இணைந்து நின்றாங்க. அந்த இசைந்த வாழ்க்கை ஊழியரோடும் உங்களோடும் இருக்குதா? ஊழியர்களுக்கும் உங்களுக்கும், உங்கள் பாஸ்டருக்கும் அவளோட உங்கள் போதகருக்கும் உங்களுக்கும் ஒரு இசைந்த இருதயம் இருக்குதா? செக் பண்ணுங்க. அடுத்தது மாத்திரமல்ல, நீங்கள் படிச்சீங்கன்னா அவங்க வீட்டை சபையாக கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. எதா கொடுத்தாங்க? ஒரு சபையா. ரோமர் 16 படித்தா தெரியும். சபையா கொடுத்தாங்களாம். அந்த வீட்டில் கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். இதுதான் கற்பாறையில் கட்டப்பட்ட சில உதாரணங்களை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் தான் வேதத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். இந்த கற்பாறையில் வீட்டை கட்டினவங்க யார்? கற்பாறையில் வீட்டை கட்டினவங்க ஒரு 3 பிராணிகள். அந்த பிராணிகளுடைய ஜீவியம் எனக்கும் உங்களுக்கும் தேவை. அல்லேலூயா. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 30:26. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். இந்த கண்மலையில ஒரு வீட்டை அல்ல கூட்டை தோண்டி வச்சது யாரு? நல்லா ஞாபகம் யாரு? குழிமுசல். குழிமுசல். நீங்க முசல் பார்த்துருக்கீங்களா? குழிமுசல் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. பார்க்காம அந்த சத்துவமே இல்லாதது பார்த்துக்கிடுங்க. ஒரு சின்ன பட்டாசை கொளுத்தி போட்டால் போதும், டப்புனி மறிச்சு போயிடும், செத்து போயிடும். அவ்வளோதான். அந்த முயலை நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓட துரத்துங்க, ஒரு இடத்துல தான் அப்படி உட்காந்து. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் முடியாதப்பா அப்படி உட்காந்துக்கிடும், பிடிச்சிட்டு விட்டுறோம். ஏன்னா நாங்கள் காட்டுக்குள்ளே விரட்டினவங்க தான். அதனால் குழிமுசலை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குழிமுசலை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். கழுதை மாதிரி. கழுதை பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் உண்டு. கழுதை டாங்கி பார்த்தவங்க இருக்கு. ஐயாப்பா அல்ல பார்த்துருக்கீங்கன்னா எங்கள் ஊரில் தெருவாலயம் 5-6 எப்பமாலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கழுதை மாதிரி ஒரு கால் அதுக்கு கிடையாது. பார்த்துருக்கீங்களா? கழுதைகிட்ட போனால் ஒரு எத்து தான். அந்த எத்தோடு ஓடிடும். நாயெல்லாம் துடிக்க ஓடிடும். பார்த்துக்கிடுங்க. இந்த முயலுக்கு சத்துவம் இல்லாத, இந்த சத்துவம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு கால் கூட ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு கால் கூட ஸ்ட்ராங் கிடையாது. சத்துவமே இல்லாது. அடுத்தாற் போல இதனுடைய வாயிலையோ வாலிலையோ கொடுக்கும் போல விஷமும் கிடையாது. பாம்பை போல ஒரு விஷமும் கிடையவே கிடையாது. ஒன்றும் கிடையாது. பார்த்துடுங்க. காற்று பிடிச்சி தூக்கணும்னா அது பாட்டுக்கு அப்படி நிற்கும். பார்த்துடுங்க. டார்ச் லைட் அப்படி அடித்தா போதும், அப்படி ஸ்டாப் பிடிச்சிட்டு போயிடலாம். அது ஒரு கடிக்கவும் செய்யாது. விஷமும் கிடையாது. மாட்டை மாதிரி கொம்பு இருக்கா முட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி கொம்பும் கிடையாது. அதான் சத்துவமற்றது, பலனற்றது, வழியற்றது. அப்பேற்பட்ட ஒரு சின்ன பிராணி தான். சிங்கம் போல உருமுறதுக்கு முடியும்னா அதுக்கு வாய்ஸே கிடையாது. வாய்ஸ்லெஸ். அது சத்தம் இல்லாதது. அதுக்கு சத்தம் போட முடியாது. அவ்வளோதான். அதுக்கு மேலே சத்தம் போட முடியாது. வாய்ஸ்லெஸ், சத்தம் இல்லாதது. பாம்பை மாதிரி உருணி என்ன செய்ய முடியாது. நாயை மாதிரி உருணி ஊனி கூட சொல்ல முடியாது. அதான் சத்துவமே இல்லாதது. ஆனால் அந்த சத்துவமே இல்லாத இந்த ஜந்து கூட, இந்த பிராணி கூட கண்மலையில் போய் தனக்கு வீட்டை எதில் கட்டுது? அரணாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய பலனற்ற கால்களை கொண்டு அந்த பாறை அப்படியே நோண்டி தோண்டி தோண்டி ஒரு சின்ன கூட்டை தான் கட்டி வச்சுருக்கிறோம். நான் பாளையங்கோட்டையில் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்ப மலை இருக்குது.
அந்த மலையில் நான் பார்க்கலாம், உள்ளே போய் உட்காந்துக்கும். அப்போ சத்துவமே இல்லாத ஒரு ஒரு ஜந்து கூட, ஒரு பிராணி கூட என் கூட்டை எங்கே கொண்டு வைக்கணும், கண்மலைக்குள்ள வைக்கணும்னு சொல்லி அவ்வளவாய் பிரயாசப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கூட இப்ப நினைக்கலாம், நான் சத்துவம் இல்லாதவன், பலன் இல்லாதவன், திராணி இல்லாதவன், அனாதை, திக்கற்றவன், உதவியற்றவன், எனக்கு பலனே இல்லை, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் சத்துவமே இல்லாதவன், நான் விழுந்தா கூட ஏன்னு கேட்கறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது, நான் ஒரு நாள் படுத்தா என் வீட்டில் போஷிப்பதற்கு கூட 4 காசு வீட்டில் கிடையாது, நான் பலன் இல்லாதவன், பலவீனன், ஒன்றுக்கு ஆகாதவன், எனக்கு ஆள் இல்லை, ஆதரவு இல்லை அப்படி நீ இருந்தா நீ ஒரு சத்துவமற்ற ஒரு ஜந்து தான். சத்துவமற்ற நீ சத்துவமற்றவங்களா இருந்தா கூட கண்மலை யாரு தான்? இயேசு கிறிஸ்து. அவருடைய காயங்களுக்குள்ள கையில் காயங்கள் இருக்கு, அவருடைய உடம்பெல்லாம் காயப்பட்டிருக்கு, கால்களில் காயம், விழாவில் காயம். நீ உன் ஜெபத்தினால, உன்னுடைய உபவாசத்தினால, உன் தேவனோடு கொண்டுள்ள ஐக்கியத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காயத்துக்குள்ள நீ ஒளிந்து கொள்வாய் என்றால் உன்னை சேதப்படுத்தாது. காற்று வீசுனா என்ன, கடல் பொங்குனா என்ன, எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். சத்துவமே இல்லாத அந்த குழி முசல் கூட அருமையா கண்மலையில் கூட்டை கட்டி வச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பீகாருக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியெல்லாம் முடிஞ்ச பின்பு ஒரு அம்மா, இந்த பக்கம் ஒரு பிள்ளை, இந்த பக்கம் ஒரு பிள்ளை, இமிட்டுக்கான ஒரு பிள்ளை, அதோடு சின்ன பிள்ளை, 4 சின்ன பிள்ளைகள், எல்லாம் 4 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 4 வயசுக்குள்ளே 4 பிள்ளை. புருஷன் இறந்து போனாரு. இப்போ அந்த குடும்பத்துக்கு ஆதரவே இல்லை. சொல்லுகிறது அந்த அம்மா கண்ணீரோடு சொல்லுது, எனக்குன்னு அண்ணன் தம்பி இல்லையா, அக்கா தங்கச்சி கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, தங்குறதுக்கு வீடு கிடையாது, ஒரே ஒரு நம்பிக்கை என்னுடைய புருஷன் தான் இருந்தார், இப்போ அந்த புருஷனும் இல்லாமல் போயிட்டாரு, நான் எங்கே போவேன், எங்கே தங்குவேன், எனக்கு வழியே தெரியலன்னு சொல்லி அப்படியே கீழே உட்காந்து மாக்குன்னு அழ ஆரம்பிச்சிட்டு, எங்கே போவேன், இங்கே ஒரு கூட்டம் நடக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த பசியோடு இந்த அலங்கோலமான ஒரு கோலத்தோடு நான் இந்த கூட்டத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லையா, நான் எங்கே போய் தங்குவேன், வாடகைக்கு வீட்டை எடுத்தால் கூட யாரும் தரமாட்டேங்கிறாங்க, கொடுக்க கூட திராணி இல்லை, 4 பிள்ளைய நான் வளர்க்கணும்னு சொல்லி அழுன்னு அழுது. இப்போ என்னோடு கூட ஊழியர் சொன்னார், நீ சத்துவம் இல்லாதவதான், பலன் இல்லாதவதான், உன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்குள்ள உனக்கு ஒரு இடம் இருக்கு, அவருடைய காயங்களுக்குள்ள உனக்கு ஒரு இடம் இருக்கு. எனவே எனக்கு அருமையான பிள்ளையே, நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விட்டு விடாத, இந்த இயேசுவை நீ உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள், அவரை நீ ஜெபத்தில் தேடு, உபவாசம் பண்ணி தேடு. ஆண்டவரே, 4 பிள்ளைகளை நான் வளர்க்க வேண்டும், நான் நிற்கதியா இருக்கிறேனே, உம்மை தவிர எனக்கு தஞ்சமே இல்லை என்று சொல்லி உன் ஜெபத்தினால உபவாசத்தினால இயேசுவை தேடு, அவர்கிட்ட உனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். பார்த்துடுங்க. அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு போனோம். எங்கள் மனசில் அந்த குடும்பம் ஞாபகம் இருந்துச்சு. போயிருந்தோம். தற்செயலாக போகும்போது அந்த வீட்டில் எங்களுக்கு ஆகாரம் ஒழுங்கு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அம்மாவை ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டாரு. அல்லேலூயா. அன்னைக்கு அவா, நான் சத்துவமே இல்லாதவா, எனக்கு ஆதரவே இல்லை, ஒன்றுமே இல்லைங்க நீ அழுதவளை, அந்த கண்ணீர் ஆண்டவர் பார்த்து அந்த தாயை அன்றைக்கே ஆண்டவர் ஆசீர்வதித்து வர 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 ஆசீர்வதித்து ஒரு வீட்டை கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டில் எங்களுக்கு மக்கா ரொட்டி கொடுத்தாங்க. அல்லேலூயா. நல்ல மக்கா ரொட்டி. அடுத்த மக்கா ரொட்டினா முழிக்கிறீங்களே, இந்த சோளத்தில் செய்கிறது. இப்போ நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படி தான் நான் ஊழியங்களுக்கு போகிறவங்களுக்கு தெரியும். சோளத்தில் செய்கிற மக்கா ரொட்டி அடுப்பில் சுட்டு வச்சுருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு சிக்கன் குழம்பு போச்சு எங்களுக்கு போஜனம் கொடுத்தாங்க. நம்முடைய ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா.
இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, இதுவரைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து போகல, நான் அவருடைய சித்தத்தின்படி செய்யாம போனதுனால தான் புத்தியை நான் இழந்துட்டேன், புத்தி இல்லாம போயிட்டேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சத்துவம் இல்லாதவன், பலனற்றவன் தான், தனிமையானவன், அண்ணன் தம்பி இல்லை, எனக்கு வழி தெரியல, வாழ்வு தெரியல. ஆண்டவரே, எனக்கும் உம்முடைய சரீரத்தில், உம்முடைய கோத்திரத்துக்குள்ள, உம்முடைய இரத்தத்துக்குள்ள எனக்கும் ஒரு இடம் தார நீ கேளுங்க. நிச்சயமாகவே நீங்கள் வாழ்வடைவீர்கள். பாதிரி அவர் பாட்டு பாடுவார். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அதிர்ந்து போகலாம், மலைகள் குன்றுகள் போகலாம், மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். எனக்கு அருமையான சத்துவமே இல்லாதது, அது கூட கண்மலையில் தான் கூட்ட கட்டி சந்தோஷமாக வாழுது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட பலனற்றவங்களாக இருக்கலாம், திக்கற்றவங்களாக இருக்கலாம், திசை தெரியாதவங்களாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிட்ட உனக்கு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்குள்ளே நீ வரும் பொழுது கர்த்தருடைய கரம் ஒன்றை மூடிக்கொள்ளும். எந்த காற்று, எந்த வெள்ளம், எந்த மழை வந்தாலும் உன்னை அசைக்கவே முடியாது. நீயும் உன் குடும்பமும் உன் சபையும் நிலைச்சு நிற்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவாரை. சரி, ரெண்டாவதாக இந்த கண்மலைக்குள்ள போன உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. அப்போ ரெண்டாவது இந்த கண்மலைக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறது யாரு? யாரு? புறா. நல்லா ஞாபகம். இந்த புறா எதுல போய் வாசம் பண்ணுது? கண்மலையில். நான் ஒரு பிக்சர் பார்த்தேன். பிக்சர்னா அந்த கேலண்டரில் வரல படம். அது எப்படி இருந்துன்னா, அந்த படம் எப்படி அந்த ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா, சரியான இருட்டு நேரம், அதாவது மாலை நேரம், சூரியன் மங்குகிற நேரம், இருட்டாக இருக்கு. வானத்தை பார்த்தா கரு மேகமாக இருக்கு, கரு கருகருணி மேகமாக இருக்கு. அந்த மலையை சுற்றிலும் அலைகள் கொந்தளித்து மோதிக்கொண்டே இருக்கிறது, மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மலையில் ஒரு புறா, அந்த மலையில் ஒரு பிளவில் தன் குஞ்சுகளோடு சந்தோஷமாக இருக்குது. காரணம், அது கூட்டம் எங்கே கொண்டு கட்டியிருக்கு? எங்கள் கண்மலையில் போய் அது கட்டி வச்சிருக்கு. உன் சூழலை, நம்முடைய வாழ்க்கையில் இருளான சூழ்நிலை வரலாம், அலைகள் மூல போராடுகிற அந்த கடல் அலைகள் மூல போராட்டங்கள் வரலாம், இல்லை சாதகமற்ற சூழ்நிலையே வரலாம். உன்னுடைய ஜீவியத்தை ஒரு புறாவை போல நீ கட்டுவாய் என்றால் எந்த சேதம் உனக்கு வராது. நீ புத்தி உள்ளவள், நீ புத்தி உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில் புறாவை குறித்து கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அப்போதான் நம்ம கண்மலையில் ஜீவனம் பண்ண முடியும். ஏதோ நான் ஊத்தையாக இருந்துக்கிட்டு, பாவியாக இருந்துக்கிட்டு, அசிங்கமாக நடந்துக்கிட்டு நான் கண்மலையில் கூட்ட கட்டுவேன்னா அது நடக்காத ஒரு காரியம். புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அந்த ஒரு புறாவை போல நமக்கு கபடற்ற ஒரு ஜீவியம் வேணும். என்ன ஜீவியம்? கபடற்ற ஒரு ஜீவியம். அப்படிதான் சொல்லுகிறது மத்தேயு 10:16. புறாக்களை போல கபடற்றவர்களாயிருங்க. கபடு எங்க இருக்கும்? கபடு இருதயத்தில் இருந்து தீங்க பிணைக்கக்கூடியதான்
கபடு. புரிஞ்சுக்கிடுங்க. அது அடுத்தாற் போல இந்த கபடு எங்க இருக்கும்? நாவுல இருக்கு. கபட நாவே அப்படி சொல்லப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை கபடமா பேச சொல்லும். உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேச சொல்லும். கபடமான வார்த்தை இருக்கும். நம்ம இருதயத்துல கபடத்தை அப்படியே மூடி வச்சிருப்போம். வெளியே அழகா பேசுவோம், உள்ள நாசமா போகட்டுன்னு நினைப்போம். இது ஒரு கபடு உள்ள ஒரு ஜீவியம். இதனால் இந்த புறாவுக்கு வாழ்க்கையில என்ன கிடையாது? கபடே கிடையாது. 32வது சங்கீதம் 2ஆம் வசனத்துல, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்ம வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் ஒரு புத்தியுள்ள மனுஷனா இருக்கணும்னா புறாவை போல கபடு இல்லாத ஒரு ஜீவித்தை எனக்கு தாரும். எனக்கு ஒரு என்னுடைய லைஃப் டிரான்ஸ்பரண்ட் அப்படியே இருக்கட்டும். எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. என் குடும்பத்துக்குள்ளே, என் சபைக்குள்ள, என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஒரு திரை போட்டு மூடவே கூடாது. நான் ஒரு கபடற்ற ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும். 2வது, இந்த புறாவுக்கு என்ன கிடையாது? கசப்பிச்சு கிடையாது. பொதுவாக பறவைகளை பார்க்கும்போதெல்லாம் அது உள்ள என்ன இருக்கும்? ஒரு சின்ன பித்தப்பைன்னு ஒன்று இருக்கும். அந்த பித்தப்பை உடஞ்சிச்சின்னா அந்த இறைச்சி முழுசும் மாம்சம் முழுசும் கசப்பாக போயிடும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் புறாவுக்கு என்ன கிடையாது? பிச்சு கிடையாது. என் இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருக்கு. யார் மேலேயாவது ஒரு கசப்பை வச்சே வாழக்கூடாது. ஒரு வெறுப்பை வச்சே வாழக்கூடாது. ஒரு விரக்தியிலே நீ வாழக்கூடாது. யார் மேலேயும் ஒரு களங்கத்தோடு அப்படி உன் வாழ்க்கையை நீ நடத்தும் போது நீ புறா கிடையாது. புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவரே எனக்குள்ள கசப்பே இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் சிரிக்கணும். ஹல்லேலூயா. யாரை பார்த்தாலும் அன்பா பேசணும். ஹல்லேலூயா. யாரை பார்த்தாலும் ஒரு தேவப்பிள்ளை மனதார வாழ்த்தணும். நீ நல்லா இருப்பா, நீ வாழ்ந்து சுகமாயிருப்பா. ஹல்லேலூயா. என் இருதயம்லாம் அப்படியே வாழ்த்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த குடும்பம் நல்லா தழைக்கட்டும். ஆண்டவரே இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கட்டும். ஆண்டவரே இந்த குடும்பம் பூமியில உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரட்டும். ஆண்டவரே இவங்க நல்லா இருக்கணும். ஆண்டவரே நம்ம உள்ளத்துல கசப்பு இல்லைன்னா இப்படிதான் சொல்லும். கசப்பு இருந்தால் அவன் எப்போ விழுவான், எப்போ சாவான், இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கவே கூடாது. வந்திருக்கிற நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற சத்தியம் இதுதான், கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை. எபிரேயர் 12:15 படிக்கிறோம், யாதொரு கசப்பான வேறு நம்ம இருதயத்தில் கூட ஒரு வேறு விழுந்துடக்கூடாது. இப்படி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் ஒரு கசப்பில்லாத ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும்னு கேளுங்க. ஒரு புறாவை போல ஒரு அனுபவம் நடத்தணும்னு கேளுங்க. நிச்சயமாகவே கண்மலையில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. என்ன பிரச்சனை வந்தாலும், மலையே இடிஞ்சு விழுந்தாலும் அது உங்க மேல விழாது. அல்லேலூயா. வெள்ளமே வந்தாலும் வெள்ளம் உங்களுக்கு கண்டு விலகி தான் போகும். அதற்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. வேதம் சொல்லு 116 சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லும், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். கபடற்றவர்களை இன்னைக்கு அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு கசப்பில்லாத கபடில்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, கற்புள்ளது. புறா எப்படிப்பட்டது? கற்புள்ளது, பரிசுத்தம் உள்ளது. ஜோடி பிரிந்த பின் அதுக்கு பின்னால் ஜோடி கிடையாது. நாங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். நேரம் ஆயிரம், முடிக்க போகிறேன். பியூர். ஒரு உதாரணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறாங்க. பொண்ணு படிச்சிருக்கிறா, மாப்பிள்ளை முட்டை போட்டானா. என்ன போட்டான்? பொண்ணு சம்பாதிக்கிறா, ஒரு முட்டையை தான் போட்டானா. பொண்ணு அழகானவா, கார் தராங்க, அது தராங்க, இது தராங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்டுக்கிட்டே இருந்தானா. எல்லாம் கிடைக்கும், கார் கிடைக்கும், நகை கிடைக்கும், உனக்கு வீடு கிடைக்குது, சென்னையில் பங்களா கிடைக்குது, எல்லாம் சொன்னானா. முட்டை போட்டுக்கிட்டே இருந்தானா. உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்களா? இவ்வளவு இருக்க ஒன்றுமே சொல்லலையா? கடைசியில் ஒன்று சொன்னாங்களா? அவள் கற்பு இல்லாதவான்னு சொன்னாங்களா? என்னது, நல்ல மாப்பிள்ளை கெட்டுவானா? ஓடியே போயிட்டானா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளன். நம்ம எப்படி இருக்கணும்? பியூர், கற்பு, புறாவை போல இருக்கணும். கண்மலையில் உனக்கு ஒரு இடம் உண்டு. மூன்றாவதாக ஒன்று வருது பாருங்க. நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 39ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும்
இப்போ இந்த கன்மலையில 3வது கூட்டை கட்டுறது யாரு? கழுகு. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. யார் கூட்ட கட்டுறா? எது? குளிமுசல், சத்துவம் இல்லாத கட்டுது. அடுத்தது கன்மலையில கூட்டம் யாரு கட்டுறா? புறா கட்டுது. அந்த அனுபவம் வேணும். 3வது யாரு? கன்மலைக்கு யார் போறா? கழுகு. கழுகு. நம்ம வாழ்க்கையிலும் கூட நாம குடியிருப்பு எங்க இருக்கு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. நம்ம கூட்டம் எங்க தான் கட்டணும்? பரலோகத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதனால நாம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அவரை நீ சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். உன்னுடைய அனுபவம் கழுகை போல உன்னத அனுபவத்தில் இருக்கணும். அதனால்தான் தேவன் உனக்கு கொடுக்கிற ஆவி உன்னத பலன். புரிஞ்சுடுங்க. உன்னதமானுடைய மறைவு. உன்னதம் உன்னதம் உன்னதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கழுகை போல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை கழுகுகளை போல. இயேசு கிறிஸ்து வரும்போது, மத்திய ஆகாயத்துக்கு வரும்போது அவங்க எல்லாம் அப்படி பறந்து போயிடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னா குளிமசலை போல கிறிஸ்துவின் காயத்துக்குள்ள வந்துருங்க. ஒரு புறாவை போல ஒரு அப்பழுக்கே இல்லாத ஒரு பரிசுத்தமான ஜீவியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 3வது, உங்க சிந்தை செயல் எல்லாமே எங்க தான் இருக்கணும்? என்னேசர் வருவார், மேகங்களுடனே தன்னோடு சேர்த்து கொள்ளுவார். நம்முடைய பார்வையெல்லாம் கழுகு பார்வை தான், மேலே பார்த்துட்டு இருக்கணும். எப்போ வருவாரோ ஆண்டவரே, அந்த உன்னதத்துக்கு நான் வர ஆயத்தமாய்க்கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கழுகுக்கு மலைப்பாம்பு சாப்பிடணும்னு ஆசையா. கழுகு எங்க வாழ வேண்டியது? உன்னதத்தில் வாழ வேண்டியதுக்கு ஆசை என்னது? இந்த பூமியில சுத்தி திரிகிற இந்த மலைப்பாம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சான். பல நாள் பிரயாசப்பட்டிருக்கு, மனசுல வச்சுக்கிட்டே அலைஞ்சிருக்கு. ஒரு நாள் மலைப்பாம்பு கிடக்குருக்கு. அது ஓடி வந்து என்ன செய்யுச்சு? அப்படியே காலால் அப்படியே கவ்வி பிடித்து அழகா வச்சுக்கிட்டு அது என்ன செய்திப்போம்? பறந்து பறந்து மேலே கொண்டு போகுது. ஒரு தனியாக ஒரு இடத்த கொண்டு போய் ருசிச்சு சாப்பிடணும்னு சொல்லி அது மெதுவாக மேலே தூக்கிக்கிட்டே போகுதான். செட்டை அடித்து 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 மேலே எழும்பிக்கிட்டே இருக்குது. ஆனால் மலைப்பாம்பு வெயிட் எங்கே இழுக்குது? பூமியை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச தூரம் மேலே பறக்கும், ஒரு வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே இறங்கும். மேலே போகும், கீழே வரும். பாம்பு தொங்கி அந்த வெயிட்டால் தாங்க முடியல. ஒரு நேரம் வந்த உடனே இந்த மலைப்பாம்பு நமக்கு வேண்டான்னு சொல்லி அது எவ்வளவோ உதறினா கூட அதனுடைய நகங்கள் எல்லாம் அது உள்ள அந்த மாம்சத்துக்குள்ளே போய் சிக்கி, எலும்புகளுக்குள்ளே சிக்கி, அந்த நனத்துக்குள்ளே சிக்கி எடுக்கவே முடியலை. எவ்வளவோ பிரயாசப்பட்டும் கடைசியில் மலைப்பாம்பும் கழுகும் தரையில் விழுந்து மடிந்து போயிடுச்சு. எனக்கு அருமையான தேவைப்பிள்ளையே, நாம் எல்லாரும் மேலே போக வேண்டியவங்க, கிறிஸ்துவை சந்திக்க வேண்டியவங்க. இந்த பூமியில் கிடக்கிற ஆசை இச்சை இதை நீ சாப்பிடணும்னு சொன்னால் உன்னால் பறக்க முடியாது. ஒரு நாள் கைவிடப்பட வேண்டிய ஒரு நிலை வரும். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் எப்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறையில் அஸ்திவாரமிட்டு தன் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு புத்தியுள்ள மனுஷர்களாக, புத்தியுள்ள மனுஷிகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். இந்த சத்தியத்தை அனுப்புகிறார். இல்லை, நான் மணல்ல, இந்த உலகமே எனக்கு போதும், இந்த உலகத்தில் எனக்கு படிப்பு பதவி பணம் அந்தஸ்து, எனக்கு இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த மண்ணையே நீ வாஞ்சித்து மண்ணையே நீ தேடி போவா என்றால் நீ மணல் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு ஒரு சின்ன காற்றுக்கு ஒரு சின்ன மழைக்கு தாங்காது. ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்கள் தான். ஒருத்தன் கற்பாறையில் வீட்டை கட்டினான், ஒருத்தன் மணலில் கட்டினான். தாவீதும் ராஜா தான், சவுலும் ராஜா தான். தாவீது கற்பாறையில் வீட்டை கட்டினான், நிலைச்சிருந்தான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய வீடு கர்த்தருக்கு முன்னால் இருக்கும்படி அதை உமக்கு முன்பாக வைத்தேன் என்று அவன் சொல்லுகிறான்.
சகையும் பணக்காரன் தான், தலைவன் தான், செல்வந்தன் தான். அவன் கற்பாறையில் கட்டிட்டான். நித்திய ஜீவன் வரைக்கும் அறிவுள்ள ஒரு மனுஷன் கூட அவ்வளவு அறிந்திருந்தா கூட கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம அவன் துக்கத்தோடு போயிட்டானா. நல்ல ஆவிக்குரிய குடும்பம் தான் அனனியா சப்பீராள். ஆனால் தவறிட்டாங்க, மணலில் கட்டி விட்டாங்க. அதே நேரத்தில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தில் முன்னணியத்தில் நின்னாங்க. சுவிசேஷ பணிக்கு தங்களை அர்ப்பணிச்சிருந்தாங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு தங்கள் வாரி வழங்கினாங்க. தங்களுடைய வாழ்நாளெல்லாம் செலவழிச்சாங்க. தாங்க தொழில் செய்து செல்வத்தெல்லாம் கொடுத்தாங்க. தன்னுடைய வீட்டையும் சபைக்கு கொடுத்து புத்தியுள்ள ஒரு குடும்பமாய் மாறிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு குழிமுசலை போல நீங்கள் இருந்தால் கூட நீங்களும் கண்மலையில் வீட்டை கட்ட முடியும். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, கண்மலையில் வீட்டை கட்ட முடியும். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார், பலன் தருவார், உங்களை வாழ வைப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் சரீரத்தில் ஒரு நன்மை செய்வார், உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார், விடவே மாட்டார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டதில்லை. அந்த குழிமசல் போல நீங்க இருந்தா கூட அந்த கண்மலையில் வீட்டை கட்டிடுங்க. அடுத்தாற் போல அந்த கண்மலையில் வீட்டை கட்டணும்னா ஒரு புறாவை போல உங்க வாழ்க்கை இருக்கட்டும். புறா அது கபடற்றது, கசப்பற்றது, கற்புள்ளது. பியூரிட்டி, பியூரிட்டி, பரிசுத்தம், பரிசுத்தம். புறா என்றாலே எசேக்கியா சொல்வார், நான் புறாவை போல நான் கூவினேன்னு சொல்லுவான். நீங்கள் புறாவை பார்த்தீங்கன்னா ஒரு கூவல் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதுபோல் ஜெபிக்கிற ஒரு பிள்ளை தான் புறா. உன் வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு இரவும் பகலும் உன் இருதயம் இயேசுவோடு ஒப்பிட்டு அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது இரவும் பகலும் கையை உயர்த்தி உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஆத்தும பாரத்தோடு இந்த செங்கல்பட்டுக்காக இந்த உள்ள அத்தனை மக்களுக்காக நீ கூவி கொண்டு இருப்பாய் என்றால் நீ தான் புறா. உன்னுடைய ஜெபம் அநேகரை சந்திக்கும். உண்டாவதாக கழுக போல உன்னதத்தில் நம்ம வீட்டை கட்டணும். பரலோகத்தில் வாசஸ்தலம் நமக்கு உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை சேர்த்து கொள்வேன். நமக்கு மெய்யான வாசஸ்தலம், நிரந்தரமான வாசஸ்தலம் பரலோக ராஜ்யத்தில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் ஆண்டவர் தந்தது உங்களுக்கு ஒரு ஜீவப்பம், ஒரு ஜீவப்பம். இப்பொழுது ஆண்டவர் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை உங்கள் நடுவில் ஊற்ற பிரியப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல ஊற்ற விரும்பி வந்து நிற்கிறார். வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. அந்த ஜீவ தண்ணீரை பருகுங்க, அந்த ஜீவன்ல வளருங்க, அந்த நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க, மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. அந்த கண்மலையில கூட்ட கட்டுங்க, கண்மலையில கூட்ட கட்டுங்க. அந்த கண்மலையாய இயேசு கிறிஸ்துவுல உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. அவர் தான் நித்திய கண்மலை, அவர் விலகாத கண்மலை, மறக்காத கண்மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படி நான் வேண்டுகிறேன். ஆண்டவரே, ஒரு தொடுதல் இப்பொழுது உண்டாகட்டும். ஆண்டவரே, இழந்து போன அபிஷேகத்தை இவங்க புதுப்பிப்பார்களாக. ஆண்டவரே, இழந்து போன அபிஷேகத்தை புதுப்பிப்பார்களாக. ஆண்டவரே, வாஞ்சிக்கிறவர்கள் மேல உம்முடைய தண்ணியை ஊற்றுவீராக. அந்த ஜீவ தண்ணீர் பாய்வதாக, அந்த அக்கினி நதி ஓடி வருவதாக. வாய் திறந்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் வரவேற்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. ஆவியானவரே, என்னை நிரப்புங்க. லார்ட் ஃபில் மீ, என்னை நான் நிரப்புங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற அத்தனை மேலும் தேவன் தம்முடைய ஜீவ தண்ணீரை கொடுப்பீராக. ஜீவன்ல வளரட்டும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உம்முடைய பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அழிக்கப்படுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையில காணப்பட எதிர்ப்புகள் மறைவதாக, உம்முடைய சரீரத்தில் இருக்கிற வலிகள் ஒளிவதாக. உம்முடைய பிள்ளைகள் சரீரத்தை தொடுவீராக. ஒரு அற்புதம் நடப்பதாக. பிள்ளைகள் மேல ஆண்டவரே நீர் அநாதி சிநேகத்தை வச்சிருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். உன் மேல ஒரு அநாதி அன்பு, ஒரு அநாதி சிநேகத்தை வச்சிருக்கிறார். You receive, you enjoy.
You praise God. பொங்கட்டும் பொங்கட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இன்று கண்ட எய்த்தனை காண்பதில்லை. துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை. கர்த்தர் உன்னுடைய ஜெப வாழ்க்கையை கட்டுகிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. உங்க வீடுகளை கொஞ்சம் நினைவு வருங்க. ஆண்டவரே உம்முடைய மகிமை பிரசன்னம் எங்க வீட்டுக்குள்ள இறங்கட்டும். வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வேலை ஸ்தலத்துல இறங்கட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல இறங்கட்டும், ஆண்டவரே எங்களுடைய வாகனங்கள் மேல இறங்கட்டும், எங்களுடைய ஊழியங்கள் மேல உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சூழ அக்னி மதிலாய் இருப்பீராக, அக்னி மதிலாய் இருப்பீராக. ஆண்டவரே கன்மலையின் அரண்கள் இவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கட்டும். ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்கட்டும். ஆண்டவரே உடைய அப்பம் இப்பொழுது கொடுக்கப்படட்டும். ஆனந்த தைலத்தால் இவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக இவர்களை மகிழ்ச்சியாக்குவீராக. இவருடைய எல்லைகளை விரிவாக்குவீராக. இவருடைய எல்லைகள் சமாதானம் அடைவதாக. எல்லா பொறாமை நாவிகள் வன்கண்கள் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் இயேசுவில்